உங்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்களா? உங்களுக்கு பிளாக் மேஜிக் சூனியம் வச்சிருந்தா நீங்களே அது எப்படி எடுக்கிறதுன்னு அந்த வீடியோ தான் இது. இது தயவு செய்து இந்த வீடியோவை 18 வயசு மேலே பாருங்க. 18 வயசு கீழேனா தயவு செய்து இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அப்படி சூனியம் வச்சிருந்தா அந்த சூனியத்தை எப்படி எடுக்கிறது நீங்களே சொந்தமான அந்த வீடியோ தான் நான் செய்ய போறேன். நல்ல கவனமா கேளுங்க. நான் சொல்ற பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நீங்க செய்யணும். ஓகேயா? அப்படி இந்த சூனியத்தை ரிமூவ் பண்றது இது எப்ப செய்யலாம்னா குளிகை நேரத்துல செய்யுங்க. உங்களோட தமிழ் கேலண்டர்ல பாருங்க, அதுல குளிகை நேரம் எத்தனை மணி வருதோ அந்த நேரத்தை பார்த்துட்டு செய்யுங்க. சரியா? வணக்கம், நான் சத்யசீலன். ஓகே, உங்களுக்கு இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன். அதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. அப்புறம் நான் சொல்ற ஸ்டெப் மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சுட்டு அந்த சூனியத்தை நீங்களே உங்க கண்ணால பார்க்கலாம் அது எப்படி வச்சிருக்காங்கன்னு. உங்களுக்கு ஒன்னாவது HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டரை வாங்கிடுங்க. ஓகேயா? இதை வாங்கிடுங்க. இதை வாட்டி பாய்க்கிறீங்கன்னா 2 போத்தை வாங்குங்க. ஓகேயா? அப்புறம் நான் எதுக்குன்னு நான் சொல்றேன். 2 போத்தை வாங்கிக்கங்க. HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் 2 போத்தை. அப்புறம் நான் எதுக்குன்னு சொல்றேன். சரியா? 2 போத்தை வாங்கிக்கங்க. ரெட் பப்ரிக்கா. ரெட் பப்ரிக்கா பார்க்க அப்படிதான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் பப்ரிக்கா பவுடர் கிடைக்கும். வாங்கிக்கங்க ஒரு பை. பிளாக் பேப்பர், லாட ஹித்தாம்னு சொல்லுவோம், இது சின்னதா வாங்கிக்கங்க. சில்லி ஃபிளேக்ஸ். சில்லி ஃபிளேக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, இது பேர் சில்லி ஃபிளேக்ஸா? வாங்கிக்கங்க. உப்பு. ஓகேயா? வெள்ளை உப்பு. உப்பு இந்த கலர்ல இருக்கணும். இஷ்டத்துக்கு வேற ஒரு உப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பாய்ச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சூனியத்தை ரிமூவ் பண்றதுனா அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இப்ப இது நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு சொந்தமாவே தெரியும். கம்பத்து முட்டை 1. சரியா? ஒரு கம்பத்து முட்டை. நல்ல கவனமா சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன, இந்த ரிச்சுவல் நீங்க செய்யும் போது உங்க பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாது. 1வது. 2வது, இந்த ரிச்சுவல் நீங்க சாமி ரூம்ல கூட செய்யலாம் கடவுள் அனுகிரகத்தோட. 3வது, இது நீங்க குளிகை நேரத்துல மட்டும்தான் செய்யணும். ராகு காலம் யமகண்ட நேரத்துல செய்யவே செய்யாதீங்க. நீங்க நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. தைரியம் உள்ளவங்க மட்டும்தான் இதை செய்யணும்னு சொல்றேன். சரியா? 18 வயசு கீழே தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்க. நன்றி. ஓகே, முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டல் வாட்டரை நான் 2 போத்தை வாங்க சொன்னேன். சரியா? நீங்க இந்த ரிச்சுவல் செய்யற முன்னாடி ஒரு போத்தையில திறந்து குளிச்சிருங்க. இந்த ரிச்சுவல் செய்யற முன்னாடி. சரியா? ஒரு போத்தையை திறந்து தலையிலிருந்து இந்த கிறிஸ்டல் வாட்டர் அப்படியே உடம்பு பூரா படணும். தயவு செய்து இதுல தண்ணி ஒன்றும் கலக்காதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெட்டதை வெளியாக்குற மாதிரி உங்களை நம்ம எனர்ஜைஸ் பண்ணிடணும். ஸோ எனர்ஜைஸ் பண்ணணும். உள்ள கெட்டது வீக் ஆயிரும். அதுக்கு தான் இது முதல் ஸ்டெப். குளிச்சோனியா உள்ளுக்கு இருக்கிற கெட்டது வீக் ஆகும். ஸோ வீக் ஆனோன்னு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அடுத்தது, ஸோ ஒரு போத்தையில குளிச்சிருங்க. தண்ணி கலக்காதீங்க தயவு செய்து, வேலை செய்யாது. ஃபுல்லாக குளிச்சு முடிஞ்சு சவுக்காரம் போட்டு ஒரு போத்தையை திறந்து தலையிலிருந்து உடம்பு பூரா படுற மாதிரி ஊத்துங்க. 2வது, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துருங்க. ஓகேயா? இந்த மாதிரி ஒரு கிளாஸ், குடிக்கிற கிளாஸ் கூட இருக்கலாம். இதோட ஒன்று நீட்டமாக இருந்தால் கூட ஓகே, இந்த இஷ்யூ இல்லை. வெள்ளை கலர் இந்த மாதிரி கிளாஸ் எடுங்க. அப்பதான் நீங்க பார்க்க முடியும் யார் யார் பிளாக் மேஜிக் செஞ்சிருக்கா. இங்க அப்படியே தெரியும். எடுத்துட்டீங்களா? ஒரு கிறிஸ்டல் வாட்டர் போத்தல் இருக்குல்ல, அந்த கிறிஸ்டல் வாட்டரை கிளாஸ்ல ஃபுல்லா ஊத்துங்க. இந்த அளவுக்கு கிளாஸ்ல கிறிஸ்டல் வாட்டர் ஊத்திடுங்க. ஊத்தி வச்சிட்டீங்களா? கிறிஸ்டல் வாட்டர் தான் ஊத்த சொன்னேன். தேவையில்லாத தண்ணியெல்லாம் ஊத்தாதீங்க. கிறிஸ்டல் வாட்டரை ஊத்துங்க. ஏன்னா ஒரு ஸ்பேல் வெளியே வந்தோடனே அது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி அது உங்களுக்கு திருப்பி அடிக்கும். மறந்துடாதீங்க. கிறிஸ்டல் வாட்டர்ல இருக்கிற சக்தியில அந்த ஸ்பேலை கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கு தான் கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்க சொன்னேன். ஓகேயா? தண்ணி ஊத்திட்டீங்களா? கிறிஸ்டல் வாட்டர் தண்ணி. இதுல இந்த முட்டையை எடுத்துருங்க. கம்பத்து முட்டை. தேவையில்லாத ஈத்த முட்டைலாம் பாய்க்காதீங்க. கம்பத்து கோழி முட்டை, கம்பத்து முட்டை. இதான் இப்போ உங்க உடம்பு. ஓகேயா?
உங்கள் தலையிலேருந்து ரைட் சைட் மூலியமாக, அதாவது தலையிலேருந்து ரைட் சைட் அப்படியே இந்த முட்டை வந்து உடம்புல எல்லாம் பட்டு 3 வாட்டி செய்யுங்க. உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் தான் செய்யணும். 3 வாட்டி இப்படியே திருப்பி தலைக்கு போயிட்டு திருப்பி ரைட் சைட் மூலியமாக ரைட்லேருந்து செய்யணும். லெஃப்ட் இல்லை, ரைட்டு வெளியாகிற பொசிஷன் அது. உங்கள் உடம்புல எல்லாம் படணும் 3 வாட்டி. உடம்பு ஃபுல்லாக படணும் 3 வாட்டி. ஓகே, கடைசி இப்போ 3வது முடிஞ்சிருச்சு. 3வது முடிஞ்சோன்னா உங்கள் கையில் இருந்து இப்படியே இழுத்து இப்படியே கையோட இப்படியே வெளியாக்கிடுங்க. அவ்வளோதான், இவ்வளோதான். எடுத்துட்டீங்களா? இப்போ இந்த முட்டையை இதுக்குள்ளே உடச்சி ஊற்றுங்க. இதெல்லாம் நான் உடச்சி ஊற்றி நான் உங்களுக்கு காட்ட முடியாது. இந்த முட்டையை உடச்சி இதுக்குள்ளே ஊற்றுங்க. இதுக்குள்ளே நீங்கள் போட்டோன்னே மஞ்சக்கருவு கீழே வந்துடும். அதை சுற்றி மற்ற பிளாக் மேஜிக் எல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஓகே, இதில் 2 ரிஸ்க் இருக்குது. முதல் ரிஸ்க், அந்த முட்டையை உடச்சி ஃபுல்லாக ரத்த கலரில் சிகப்பாச்சுன்னா அப்போ உங்கள் மேலே எவ்வளோ ஏறி விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மற்றபடி கொஞ்சம் சிகப்பு மற்றதெல்லாம் வெள்ளையாக மேலே ஏறிட்டு இருந்துச்சுன்னா அது அவ்வளோ பவராக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம அழிக்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இந்த வர்ற அந்த பிளாக் மேஜிக் தான் நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்ப்பீங்க. ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து வெளியே போய் பார்க்கறதுனால உங்கள் கண்ணுக்கு தெரியல சொல்கிறீங்களா? இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியுற மாதிரி செய்யுங்க. உடச்சி உள்ளே போட்டோன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியும் பிளாக் மேஜிக் இருந்தால். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த பப்ரிக்கா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனில் இந்த பப்ரிக்கா 3 டீஸ்பூன் உள்ளே போடுங்க. 3 டீஸ்பூன் எடுத்து ரெட் பப்ரிக்கா. நீங்கள் போயிட்டு க்ரோசரியில் கேட்டால் பப்ரிக்கானா அவனுக்கு தெரியும், ரெட் கலர் பப்ரிக்கா. பிளாக் பெப்பர் 3 டீஸ்பூன் தண்ணிக்குள்ளே போடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸு 3 டீஸ்பூன் உள்ளே போடுங்க. கடைசி உப்பு. இந்த உப்பு எடுத்து எவ்வளோ போட முடியுமோ போட்டு கொத்துங்க. இதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே போட்டோன்னே அந்த பிளாக் மேஜிக் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். தகன்னு எரியும். யாரு உங்களுக்கு அந்த சேவனை பண்ணானோ, யாரு உங்களை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்குனானோ அவனுக்கு 10 மடங்கு போய் அடிக்கும். அதுக்கு தான் இதை நான் சொன்னேன். நான் சொன்ன அந்த உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, பிளாக் பெப்பர், பப்ரிக்கா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. உங்களை இந்த நிலைமைக்கு உட்கார வச்சவனுக்கு 10 மடங்கு போய் அடிக்கும் அந்த சூனியம். எல்லாத்தையும் போட்டுட்டீங்களா? ஓகே, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கக்கூஸ் அந்த டாய்லெட் போல திறந்து அப்படியே ஊற்றிட்டு பார்க்காம ஃப்ளாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. அவ்வளோதான் உங்கள் வேலை முடிஞ்சு. அப்படியே எடுத்து போயிட்டு பாத்ரூம் அந்த ஃப்ளாஷை திறந்து பாத்ரூம் அந்த போலை திறந்து உள்ளே ஊற்றிட்டீங்களா? அதுக்கு மேலே கண்ணை பார்க்காதீங்க, அடைச்சிட்டு ஃப்ளாஷ் பண்ணி விட்டு மேக்சிமம் நீங்கள் வந்துடுங்க. எவன் உங்களுக்கு பண்ணானோ அவரே போய் சேரட்டும் இதெல்லாம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருந்த அந்த பிளாக் மேஜிக், தீய சக்தி, கெட்டதெல்லாம் வெளியாயிரும். நீங்களே உங்கள் கண்ணால் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் மேல் விவரக்கு நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். 96-291-2273 96-291-2273. நான் சத்தியசீலன். ஓகே, யார் ஒன்றும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்றும் வாங்கி பாய்க்கலையும் முதல்ல வாங்கி பாய்ங்க. இது ஏன் மூலியமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்கிட்ட 19 வெண்டர் ஹோல் மலேசியா அடுத்து செய்கிறாங்க. அவங்கக்கிட்டே நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இது மூலியமாக உங்களுக்கு 18 பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கிறிஸ்டல் வாட்டரை நீங்கள் தனியாக மாதம் பாய்ச்சாலே உங்கள் வெல்த் பெருகும். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்ச வீடியோ வந்து உங்களை சுற்றி இருக்கிற தீய சக்தியை அழிக்கிறதுக்கு தான் இந்த கிறிஸ்டல் வாட்டர் மூலியமாக இந்த வீடியோ செஞ்சேன். யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ தயவு செய்து, மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் இந்தியன்ஸ் வச்சு இருப்பாங்க. அதில் ஒரு 70% வந்து சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிளாக் மேஜிக்னால. இந்த வீடியோவை நீங்களே போய் சேர்த்துருங்க, நீங்களே அவங்கள காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய.